ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய பிரசனத்தினால நம்மளை நடத்தும்படியாக அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஒப்புக்கொடுக்கிறோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாதா ரபா லா லா ரபா ஷாதா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். இன்றைக்கு முதல் நாள் நம்முடைய உபவாச நாட்கள். கர்த்தர் இந்த நாள் நம்மை நிரப்புவாராக. அவருடைய மகிமையால் நம்மை மூடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பலப்படுத்தப்படுவாராக. ஷாதா ரபா லா லா ரபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம்.
உற்சாகத்துடன் பாடுவோம். Thank
பாடலாக துதிப்போம் ஜெபிப்போம் இல்லையா? Oh,
செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போக போறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. உங்க கரம் வரட்டும் ஆண்டவர். இந்த ஆளுகையின் கரம் வரட்டும் ஆண்டவர். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை நீ நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க மத்தியில் என்ன குறைகள் இருக்கு ஆண்டவரே. அப்பா அதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்க தவறு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா
மாணவர்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. விலகாத வேகமாய் விலகாத வேகமாய் விலகாதவராய் விலகாதவராய். ஓ yes, let his presence in our பிரசனமாகட்டும். நம் நடுவிலே அவர் பிரசனமாகட்டும். ஓ ஹalleluya. இந்த இடத்தை மூடுவே ஒரு மகிமை மேக என் ஜனத்தை மூடுவே. சரியா? ஆமென் ஆமென் ஆமென். விலகாதவர் விலகாதவர் பாட பாட உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் கடந்து வரட்டும். அவர் மகிமை பிரசன்னம் வரட்டும். அவர் மகிமை பிரசன்னம் வருவதாக. Amen, amen, amen.
உங்களுக்கு நன்றி சொல்றோம். எங்கள் விட்டு விலகாதவரே நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காத்து நடத்துவீங்க. நீங்கள் வாக்கு கொடுத்த பிரகாரமா, உங்களுடைய வாக்குறுதி பிரகாரமா எங்களை வழிநடத்துறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. தொடர்ந்து உங்க பிரசன்னம், உங்க மகிமை எங்களை நடத்தட்டும். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க. அவர்கள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர் பிள்ளைகளா இருக்கலாம். உங்க பிரசனத்தை கேட்கிறோம். உங்க பிரசனத்தினால நிரப்புங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல தேவனுடைய மகிமை பாய்ந்து நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாம் யாத்திராகமம் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் இன்றைக்கு நம்ம த பவர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தோட வல்லமை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் சாதாரண ஒன்றல்ல நம்ம யோசிப்பது போல. த பவர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். அங்கே இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் மோசே அதை ரொம்ப அதிகமாக அதை ஒரு உணர்ந்தார், அதை ஃபீல் பண்ணார். he understand how important is God's presence. எவ்வளோ முக்கியம் ஆண்டவருடைய பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருப்பது எவ்வளோ முக்கியம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் எடுத்தவங்க அப்படியே கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆமென், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆமென். இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். The power of God's presence. இங்க மோசே அதிகமாய் புரிந்து அறிந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியம். அந்த பிரசன்ஸ், அங்க இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம், தேவன் அவர் கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்திருந்தார். வெரி சிம்பிள். இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்கள் அங்க கூட நிற்கிறது எவ்வளவு அவசியம். How important is ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை கூட நிற்கிறது எவ்வளவு அவசியம். ஒரு இடத்துக்கு ஒரு பிள்ளை தனியா போகும்போது நிச்சயமா பெற்றோர்கள் விட மாட்டாங்க. ஆமென். எப்படி விடுவாங்க பிள்ளைகளை? இல்லை, நானும் கூட வரமா, நானும் அங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா அங்கே சுற்றிலும் சில ஆபத்துகள்
சில சூழ்நிலைகள், அங்க சில பிரச்சனைகள் அங்க இருந்து இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும்படியாக தகப்பன் அவங்க கூட, பிள்ளைகள் கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படுவார். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய பரலோக தந்தைய மோசே சொல்லுகிறாரு, ஃபாதர், உங்க பிரசன்ஸ், உங்களுடைய பிரசன்னம் அப்பா எங்க கூட இருக்கணும். நீங்க வந்தா தான் நாங்க மூவ் பண்ணுவோம், நீங்க வந்தா தான் நாங்க முன்னுக்கு போவோம், நீங்க வந்தா தான் நாங்க இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போவோம் அப்படின்னு மோசே தேவனிடத்துல கேட்கிறார். Moses understood that God's presence was essential for the success. ஒரு வெற்றிக்கு இந்த தேவ பிரசன்னம் அவ்வளவு முக்கியமா இருக்குது. அப்போ இன்றைக்கு அந்த பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். எப்பொழுதும் ஒரு வாஞ்சிக்கணும், எப்பொழுதும் ஒரு ஆசை, என்னுடைய அப்பாவின் பிரசன்னம் என் கூட இருக்கிறது என்று. அந்த பிரசனத்தை தேவன் அங்க நடந்த சம்பவத்தை கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் சொன்னா, இந்த பகுதியில் தேவனை ஏன் மோசே அப்படி கேட்கிறார், ஏன் அப்படி கூப்பிடுகிறார் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு சொன்னா, இங்க 32வது அதிகாரத்தில் மோசே சீனாய் மலையிலிருந்து அந்த 10 கற்பனைகள் எடுத்துட்டு வரும்போது, இங்க கீழே ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து விக்கிர ஆராதனைக்குள்ள தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. தங்களுடைய எல்லாம் இந்த கோல்டு எல்லாத்தையும் அப்படியே உருக்கி ஒரு கன்றுக்குட்டி செய்து தங்கத்தினால அதை வர்ஷிப் பண்றாங்க. அப்ப மோசே மேல இருந்து வரும்போது, அந்த சீனாய் மலையிலிருந்து மோசே ஜோஷுவா வரும்போது கீழே ஒரு சத்தம் கேட்குது, ஒரு கொண்டாட்டத்தின் சத்தம் கேட்கிறது, ஒரு வர்ஷிப் சத்தம் கேட்கிறது. ஆனா அந்த வர்ஷிப் சத்தம் அவர்களை ட்ரிகர் பண்ணுது. இது தேவனுடைய ஆராதனை இல்லை, இது வேற ஒரு ஆராதனை, வேற ஒரு விஷயம் கீழே நடக்கிறது. அது அவர்களுக்குள்ள அந்த இடத்துல கிட்ட நெருங்கி வரும்போது அங்கே அவர்கள் விக்கிரங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறார்கள். கோபம் கொள்ளும். அது மோசே மட்டும் கோபம் கொள்ள, தேவன் ஜனங்கள் மேல கோபம் கொண்டார். God anger was ablaze on the people. அந்த ஜனங்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவர் கோபம் கொண்டார். Even though ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார், எகிப்துல இருக்கும் போதே, அந்த எகிப்தினுடைய தேசத்தில் அவர்கள் இருக்கும் போதே கர்த்தர் அவங்களோட பேசுகிறார். மோசே வைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். Even though God has promised them. ஆனாலும் இந்த இடத்துல இவர்கள் செய்த இந்த காரியமானது தேவனுக்கு கோபம் உண்டானது. ஆண்டவர் அவர்கள் மேல கோபம் கொண்டார். இப்ப ஆண்டவர் இடத்துல மோசே பரிந்து பேசுகிறார். Moses intercede for the people. ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறார். அவர்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அவர்களை அழித்திராதீங்க. என தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகினார்கள். ஒரு பெரிய ஒரு பேரழிவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலுங்க மோசே அங்க தேவ சமூகத்துல பரிந்து பேசுகிற அதுல இருந்து தான் கண்டினியூ பண்ணுது. இப்ப அடுத்த ஜேர்னிக்கு அவர்கள் போகும்போது இங்க மோசே தேவனிடத்துல அவர் பரிந்து பேசினார். மோசே தேவனிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்கள் முன்பதாக செய்ய வேண்டும், உங்க சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். நீங்க வந்தீங்களா, உங்க பிரசன்ஸ் எங்க கூட இருந்துச்சுன்னா, நீங்கள் கூட இருந்தீங்களா, நாங்கள் போவோம் ஆண்டவர். ஏன்னா அறிந்திருந்தா தேவன் அவர் கூட இருந்தா பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் நம்ம கூட இருந்தா பெரிய வெற்றியை நமக்கு கொடுப்பார். தேவன் நம்மளோட இருந்தா ஜெயத்தை நம்மளுக்கு கொடுப்பார். தேவன் நம்மளோட இருந்தா எல்லா விதமான கட்டுகள், சாபங்கள் எல்லாத்தையும் முறியடித்து போடுவார். பிசாசுடைய துரைத்தனங்களை அடைத்து நொறுக்கக்கூடிய வல்லமை தேவன் கொண்டுதான் இருக்கிறது. அதனால தான் மோசஸ் அண்டர்ஸ்டுட் that. மோசே அதை அறிந்திருந்தார். பிள்ளைகளாக அவர்களுக்குள்ள இருந்த பலவீனத்தை அறிந்திருந்தார்கள். They understand. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு வல்லமைக்குள்ள, ஒரு பலத்துக்குள்ள போக முடியும். ஆனா அதுக்கு மேல்பட்டது தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும். அப்ப நம்ம லைஃப்ல இந்த தேவ பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அவருடைய சமூகம் நம் முன்னே செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி படிப்படியாக ஆண்டவர் மோசேவின் நாட்கள்ல மோசே கேட்கிற, உங்க பிரசன்ஸ் எங்க கூட இருக்கணும்னு.
ஆனா ஆண்டவராக இயேசுவார், நான் சதா காலமும் உன்னோட நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா யோவான் 14 பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அவர் உனக்குள்ள இருந்து சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா மோசேவோட இருந்தது அவருடைய பிரசன்ஸ் பக்கத்துல தான். இன்றைக்கு நம்மளுடைய காலத்தில் தேவன் நமக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த வல்லமை, அந்த அற்புதம். God is living in us. பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 3:14 பவுல் அதை சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. You are the temple of God and the spirit of God lives in you. Wow, what a promise that God give us. ஆவியானவர் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாராங்க. நீங்கள் எங்க போனாலும் தனியா போவதில்லை, ஆவியானவருக்கு கூட வந்துகிட்டு இருக்கிறார். நீ திக்கற்றவளா இல்ல, நீ அனாதையா இல்ல, தேவ ஆவியானவர் உன்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Wherever you are, God's presence is there to you. இன்னைக்கு அதை நல்லா உணர ஆரம்பிப்போம். ஒரு 3 விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். When God's power, when God's presence is with you, தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கும்போது நான் நம்புகிறேன். 1வது விஷயம், God's presence distinguishes his people. தேவ பிரசன்னமானது என்ன செய்யுதுன்னா அவருடைய ஜனங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. டிஸ்டிங்விஷஸ். தேவ பிரசன்னம் அவருடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை வேறுபடுத்தி காட்டும், வித்தியாசப்படுத்தி காட்டும், தனித்துவம் வைத்து தனியா பிரித்து காட்டும். That is what God's presence can do. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்களும் நானும் வித்தியாசமா இருப்போம். நான் வித்தியாசமானவர், நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டதுனால் அதை நீங்களும் நான் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஜனங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. God's presence distinguishes his people. 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, for how then it will be known that your people and I have found grace in your sight, except you go with us. வாசிங்க 16. எனக்கும் உமக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். எதினால் அறியப்படும்? கிருபை கிடைத்தது என்றது எதனால் அறியப்படும்? How people can understand, people can know that we have found grace. உங்க கண்கள்ல தயவு கிடைத்தது எப்படி அறியப்படும்? வாசி. எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. ஹல்லேலூயா. நீங்க எங்களோட வருவதனால தானே ஜனங்கள் அவர்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, தேவ பிள்ளைகள் மேல ஒரு கிருபை, ஒரு தயவு அவரை கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். யோசுவா புஸ்தகத்தில் பாத்தீங்க சொன்னா ஒரு சம்பவத்துல, இந்த யோசுவா ஐ திங்க் 2வது அதிகாரத்துல அங்க இருந்த ஜனங்கள், அங்க மோசே 2 பேரை அவர்கள் ஸ்பாய் பண்றதுக்கு அனுப்புறார். எரிகோவை பிடிக்கிறதுக்கு ஸ்பாய் பண்றதுக்கு 2 பேரை வேறு பார்க்க அனுப்புறார். அப்ப அங்க போனோன்னே ரஹாபோடைய வீட்டுல போயிட்டு அவங்க தங்குறாங்க. ரஹாபோட வீட்டில் போய் ஒரு அடைக்கல் எடுக்கிறாங்க. ஏன்னா எரிகோல உள்ள ராஜாவுக்கு இன்னும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் அங்க வந்துட்டாங்க, இவங்க வேறு பார்த்தாங்க, இந்த எரிகோ பிடிக்க போறாங்கன்னு சொல்லி பயம் வந்தது. அந்த பயத்தில் என்ன ஆச்சுன்னா இவர்கள் சிப்பாய்களை அனுப்பி அவங்க பிடிக்கிறது பார்க்குறாங்க. அப்போ ரஹாப் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒழித்து வைக்கிறாங்க. ரஹாப் சொல்கிறாங்க ஒரு வார்த்தையை, என் ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் உங்கள் தேவன் செய்த அற்புதங்களை பார்த்து, உங்கள் தேவன் செய்கிற மகிமையை பார்த்து நாங்கள் பயத்தில் நடுங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. we are melting in the fear அப்படின்றாங்க. இஸ்ரவேல் தேவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்ல வேணாம், நம்ம தேவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் சர்வ வல்லவராக Almighty God. I just challenge you today. அவரால கூடாது ஒன்றும் இல்லைங்க. மரித்தோரிலிருந்து உயிர் எழுந்த தேவன் உங்களுக்காக, எனக்காக he rise. அவர் எழும்பினார். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக, என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக அவர் எழும்பினார். இந்த பிரசன்னம் என்ன செய்யறதுன்னா
அது வேர் பிடிக்கிறது, அது வேர் பிரிக்கிறது. Distinguishes his people. The presence of God sets his people apart from the world. இந்த உலகத்திலிருந்து இந்த பிரசன்னம் நம்மளை அப்படியே பிரித்து எடுக்கிறது. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய ஆசையிலிருந்து இந்த தேவனுடைய பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் அது பிரித்து எடுக்கிறது. அவருடைய சமூகம் நம்மளை பிரித்து எடுக்கிறது. அத்தனை நல்ல ஆண்டவருங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாய் மாறுகிறது. நம் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். We are new creation. நீங்களும் நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். அவருடைய பிரசனம் நம்மளை வேறு பற்றி எடுக்கிறது, வேறு பிரித்து எடுக்கிறது. Distinguishes us. இன்னைக்கு நீங்களும் நான் அதை அறிந்திருக்கணும். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். அப்படியே ஆண்டவர் பிடிங்க எடுக்கிறார். அதுல you are no more belongs to the world. அதான் யோவான் சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து உலகத்து மேல ஒன்று அன்பு போனா பிதாவோடைய அன்பை நீ இழந்துருவேன். அந்த அன்பை நீங்களும் நானும் இழந்துடக்கூடாது. அந்த அன்புல இருந்து நீங்கள் நானும் பிரிக்கப்படக்கூடாது. கர்த்தர் என்ன செய்யறாரு? உலகத்திலிருந்து வேர் பிடித்து நம்மளை எடுக்கிறார். நம்மளை எடுக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னை அப்படிதான் பிடிச்சிருக்கான். மோசேயை அதை அறிந்திருந்தார். மோசே அதை அறிந்திருந்தார். கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இட்ஸ் டூ லாட் ஃபார் மீ. மோசே அதை அறிந்திருந்தார். அதான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அடுத்தது எங்களுடைய வெற்றி பயணத்துக்கு, அடுத்தது நாங்கள் போயிட்டு அங்க அடைவதுக்கு, உங்களுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதுக்கு, அப்பா எங்களை தனியா அனுப்பாதீங்க, நாங்கள் போக முடியாது, உங்க சமூகம் எங்கள் முன்னே போகணும், நீங்க எங்க கூட வரணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில கூட வர்றதுக்கு விருப்பமா இருக்கிறார். அவரை கூப்பிடுறவர்கள் நிச்சயமாய் கண்டடைவீர்கள். அவர் பிரசன்னத்தை நாடுகிறவர்கள் அப்பாவுடைய பிரசன்னம் கண்டிப்பாய் நம்மளோட வந்துடும். அவர் பரிசுத்தாவின் மூலமா நம்மளோட இருக்கார். ஒரு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிங்க சொன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 42 47 நமக்கு நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்போ நான் இந்த தேவ பிரசன்னத்தை மோசே அழைத்து மோசே கேட்கிறார் பிரசன்ஸை, இந்த பிரசன்னம் எங்க கூட, இந்த உங்க சமூகம் எங்க கூட இந்த நடத்தணும்னு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அவருடைய ஆவியானவரை ஊற்றி நான் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்லி அவர் வேறுபடுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1-4 பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். அங்க மோசே தேவ பிரசன்னத்தை கேட்டது போல வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவின் பிரசன்னம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இந்த பூமியில கடந்து வந்தது, இந்த பூமியில நிரப்பப்பட்டது. ஆண்டவர் அதன் மூலியமாய் இந்த ஜனங்களை வேர் பிரிக்கிறார். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அடுத்தது பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டவன் அப்போஸ்தலர் 42 இருந்து பார்த்தீங்கன்னா their life has been changed. அதை பாருங்க அந்த வசனத்தை 42 இருந்து. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். பியூட்டிஃபுல். See, this is what will happen. கர்த்தர் வேர்படுத்தி காட்டுகிறார். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்ட ஜனங்களுக்கும் கர்த்தர் பிரித்து காட்டுகிறார், டிஃபரன்ஷியேட் பண்றார். உலகத்தில் உள்ளவர்களை வாழ்ற வாழ்க்கையும் தேவ பிள்ளைகளோட லைஃப் டிஃபரண்ட். நீங்களும் நானும்
பரிசுத்த ஆவியான பெற்றோனே ஆண்டவருக்குள்ள அவருடைய கிருபையில வளர வளர இந்த அதிசயங்கள் நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, they devoted themselves to the apostles' teaching. உபதேசத்தில் அதிகமாய் தரித்து இருக்க பார்ப்பார்கள். வசனத்தை வாசிக்கணும், தேவ வசனத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணுன்ற ஒரு தாகம். ஏன்னா தேவ ஆவியானவருக்குள்ள வந்துட்டார். மோசே அங்க இருக்கும் போது அவர் முன் செல்வதற்கு தேவ சமூகத்தை நாடினார். இங்க தேவனால புதிய ஏற்பாடு பிள்ளைகள் தேவ ஆவியில நிரப்பப்பட்டோன்னே கர்த்தர் எப்படி வேறுபடுத்தி காட்டுறார் பாருங்க. இவர்கள் தாகம் தேவ வசனத்துக்கு உபதேசத்துக்கு தாகம் உள்ளவர்களா மாறுறாங்க. அப்புறம் பாத்தீங்க சொன்னா அங்க ஃபெலோஷிப், அந்நியோனியத்துல ஐக்கியத்தை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வேறுபடுத்தி காட்டுகிறார், வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள். திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் த பிரசன்ஸ். தேவ பிரசன்னம் உனக்குள்ள வரும்போது உன் லைஃப் எப்போதும் ஒரு ஒளியாக தான் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ வெளிச்சமாக தான் இருக்க ஆரம்பிப்ப. அநேகருக்கு ஒளி கொடுக்க தான் நீ ஆரம்பிப்ப. வேறுபடுத்துறார் ஆண்டவன். அப்புறம் பார்த்தீங்க சொன்னா பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் அண்ட் டு பிரேயர். அப்பம் பிப்பதிலையும் ஜெபத்திலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். they devoted themselves. வேறுபடுத்தி காட்டுறதா, வித்தியாசம் காட்டுகிறதா? God's presence will distinguish us. நம்மளை வேறுபடுத்தி வித்தியாசமாய் படுத்தி காட்டும், ஒரு டிஃபரன்ஸ் காட்டும். உங்க லைஃப்ல ஒரு வித்தியாசம் இல்லைன்னா சம்திங் ராங். அப்போ உள்ள லைஃபும் இப்பொழுது எந்த மாற்றமும் இல்லை. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு லைஃபா வெளிப்படுத்துற புத்தகம் சொல்றாரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. I'll vomit you out. இப்ப நீங்க வேறுபடுத்தி பட வேண்டும், டிஃபரன்ஸா இருந்துதான் ஆகணும், லைஃப் மாறதா வேண்டும். அப்ப பழைய வாழ்க்கையில நீங்க நம்மளோட லைஃப்ல ஒரு குடி போதை பொருளுக்கு அடிமையா இருந்தா, இயேசு லைஃப்ல வந்தோனே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த ஆவியானவர் பெற்றோனே அது வேறுபடுத்தி காட்டும், வித்தியாசப்படுத்தி காட்டும். நீ அப்ப போதை பொருளுக்கும் தண்ணிக்கும் ஆல்கஹாலிசம்க்கு அடிமையா இருந்த இப்ப பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தேவனுக்கு நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு லைஃப் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இந்த லைஃப் கொண்டு வரும். ஏன்னா இயேசு நமக்குள்ள இருந்து கிரியைகள் செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மளை மாத்தும் டு டேக் த இமேஜ் ஆஃப் காட். இன்னொரு வசனத்தை ஒன்று காட்டுறேன். நீங்க யோவான் 14வது அதிகாரத்தில் 16-18 வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 16 and 18. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியில அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களிடத்தில் வருவேன். I will come to you. நான் உங்களிடத்தில் வருவேன் என்றார். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருவார். சத்திய ஆவியாகிய ஆவியானவர் வருவார், உங்களை நிரப்பி நடத்துவார் சத்தியத்துக்குள்ள. உலகம் அவருக்கு தெரியாது, உலகத்தில் உள்ளவர்களுக்கு அவருக்கு தெரியாது. இங்க பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், மோசே இதை ஜெபித்து கேட்கிறார். ஆனா ஜனங்களோ அதை குறித்து அறியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் வராரோ இல்லையோ அவர் பிரச்சனை, மோசே நீ வந்தா போதும்ன்றாங்க. For the people, Moses is enough. ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் வர வேணாம், மோசே வந்தா போதும். அப்படிதான் அவங்க எண்ணத்தில் யோசிச்சுட்டு. ஏன்னா மோசே அந்த ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்த கர்த்தர் அவங்க மேல கோபமா இருக்கிறார். மோசே மூலியமாய் அந்த ஜனங்கள் கிருபை பெற்றார்கள். இப்ப என்ன விஷயம்னா, மோசஸ் அறிந்திருந்தார் தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம பாதி வழியிலே அடிச்சு முடிச்சிடுவானுங்க, எல்லாமே செத்து போயிடுவோம் பாதியிலேயே. ஆனா
ஆனால் தேவ பிரசன்னம் அதிகமாய் முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். நமக்கு தேவனுடைய பிரசன்னம் எப்படி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை வரங்களை பெற்று நல்ல அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய வரங்களை பெற்று பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் you get renew in the Holy Spirit. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர் கர்த்தர் அவங்க அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவார். you will be different. உங்களை பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கும். நம்மளுடைய உள்ளத்தை ஆண்டவர் என்ன புதுசா மாத்துறாரு. எசேக்கியேல் சொல்றார் 36வது அதிகாரத்துல உங்களுக்கு நியூ ஹார்ட்டை கொடுக்கிறேன், நியூ ஸ்பிரிட்டை கொடுக்கிறேன்றாரு. அவருடைய சமூகம் வந்தோடனே நம்ம லைஃப் மாறும். ஆத்துமா பாரம் வர ஆரம்பிக்கும். அநேகர் தேவ சத்தியத்தை சொல்ல ஆரம்பிப்ப அது வேறுபடுத்த அப்படியே பிரிச்சு காட்டும், டிஃபரன்ஸ் பண்ணியா. ஆகையால் இந்த மாலை வேளையில இன்னைக்கு அந்த தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். God's presence. இரண்டாவது விஷயம், God's presence provides guidance for us. இந்த தேவ பிரசன்னமானது நமக்கு வழிகாட்டுதலை உண்டாக்கும், வழிகாட்டுதலை கொடுக்கும். கைடன்ஸ். இந்த தேவ பிரசன்னம் நமக்கு வழிகாட்டியா இருக்கும், ஒரு வழிகாட்டுதலை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்தி அவர் காட்டுவார். நம்மளை பிரிப்பார், உலகத்திலிருந்து பிரித்து அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நம்மளை நடந்து கொள்ள. வாசிங்க 12வது வசனத்தையும் 13வது வசனத்தை. யாத்திராகமம் உள்ள வசனம் 33, 12, 13 வாசிங்க. ஆமென். டக்குன்னு வாசிங்க. 33ல 12, 13. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஆமென். மோசே அங்க கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. Moses said, நீங்க சொன்னீங்களே, you have said, I know you by name. எப்படி அது பேர் சொல்லி அழைச்சிங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் you have also found grace in my sight. Now therefore I pray. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் என் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஓகே, அதில் பார்த்தீங்க சொன்னாக்கா உங்களோட வழியை எனக்கு சொல்லி கொடுங்க, உங்களோட வழியை எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே. கைடன்ஸ். இன்னைக்கு தேவன் மோசே அங்கிருந்து பயணிக்கிறது முன்பதாக ஆண்டவரோட வழி நடத்தலை தேடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த தேவனோட கைடன்ஸ் நம்ம கேட்க கற்றுக்கொள்ளணும். அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கும் போது நம்ம தனி மனுஷனாக போக மாட்டோம். அவர் நம்ம கூட இருந்து வருகிறார். அவர் நம்மளை நடத்தும் போது அவருடைய வழிகளை காட்டி நம்மளுக்கு நடத்தணும். யாரை நம்ம நம்பி முன் செல்ல முடியும்? அதாவது நம்மளோட பயணம் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்மளுடைய பயணம் இந்த நேரம் வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்டில் தான் இந்த லைஃப்பை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த 1 ஹவரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருந்து அடுத்த ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்த அவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை. இப்போ மோசே அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. யாரை நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு இருக்காதுல்ல. இஸ் தேர் எனி வேர்ஸ் தேர் 12வது வசனத்துலையா Moses said, you have been telling me lead these people, but you have not let me know whom you will send to me.
40வது வசனம். வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, மோசே ஆண்டவரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று கவனிங்க, இதை நல்லா கவனிங்க. மோசே கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை இந்த 6 லட்சம் பேரை கொண்டு போக சொல்லிட்டீங்க, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை, யாரை நீங்க அனுப்புவீங்க என்று எனக்கு நீர் அறிவிக்க எனக்கு சொல்லுங்க. என் கூடயே இருந்து என்ன நல்ல பாதுகாப்பா நல்ல இந்த பயணத்தை ஒரு பிளெஸிங்கான ஒரு பயணமா போற யாரை அனுப்புவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப தெரிஞ்சா ஏன் ஆண்டு சொன்னார், என் சமூகம் முன்னே செல்லுன்னு. He is our guide. அவரு தான் நம்மளை வழி காட்டுகிறார், அவரு தான் நம்மளை வழி நடத்துகிறவர். இன்னைக்கு உங்க லைஃபும் என் லைஃபும் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அவர் சொல்லி இருக்கார், மோசேட்ட சொல்றாரு. மோசே இதை கேட்கிறாரு, மோசே கேட்கிறாரு, என்ன வழி நடத்த சொல்லிட்டீங்க, இப்ப யார் இதை நடத்துறதுக்கு, யாரை என் கூட அனுப்ப போறீங்க அப்படின்னு கேட்கிறார். whom you will send to me. கர்த்தர் நம்ம கேட்கிற, ஆண்டவரே நான் அடுத்த பயணத்தில் போடும், என்னோட பயணம் இன்னும் வெகு தூரம், என் பயணத்தில் யார் என் கூட வருவா என்னை நடத்துறதுக்கு, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் வருவா? எல்லாத்துலயும் கர்த்தர் நமக்கு ஒரு பதில் வைத்துக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்து வருவார். அதுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகாத ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்திருக்கிறார். Moses depended on God's presence for direction. அடுத்த பயணத்தை அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு, அடுத்த நாளை சந்திப்பதுக்கு மோசஸ் தேவனுடைய வழி நடத்தலை நாடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் மிக அவசியம் தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ள கர்த்தரை விசுவாசித்து பயன்படுத்துகிற வழி நடத்தி வருகிறவர்கள், அந்த பயணத்தில் போகிற நம்ம ஜெபத்தோட, ஆண்டவரே நீங்க என்னை வழி நடத்துங்கப்பா, இயேசுவே நீங்க எங்களை வழி நடத்துங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கள் என்று அந்த வழி நடத்தலோட முன் செல்ல வேண்டும். அப்பொழுது நம்ம பயணம் ரொம்ப லேசா இருக்கும். அல்லேலூயா. நம்மளோட பயணம் ஒரு பிளெஸிங்கான பயணம். எத்தனை சவால்கள் வந்தாலும் கர்த்தர் நம் முன்னே நிற்பார், கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் செய்வார். ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் டைரக்ஷனை கேட்கிறார். He did not want to take a single step without God's guidance. அவர் சொல்ற, நான் போகவே மாட்டேன்றாரு. எப்படிங்க இருக்கு இந்த பிடிவாதம்? என்ன கேஜி, நம்ம ஒரு பிடிவாதமா இருந்திருக்கிறோமா? பிள்ளைகள் இப்போது அண்ணது பெற்றோர்கிட்ட பிடிவாதமா இருப்பாங்க, சட்ட பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா மோசே தேவனிடத்துல ஒரு பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன நீங்க நடத்துனா நான் போறேன், இல்லைன்னா சாரி நான் இங்கே தான் இருக்க போறேன், இங்கே நான் சாவறேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். I will die here, I don't want to move. நான் போக மாட்டேன் அப்பா, நீங்க தான் என்ன நடத்தணும், என் கூடயே இருங்க. அந்த பிரசன்ஸ் உங்களுக்கு தெரியும், கடவுள் உங்க கூட இருந்து நடக்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கு. You will feel that. வீட்டில் நீங்க தனியா இருக்கும் போது யாருமே இல்லை, பிள்ளைகள் சொல்றேன், கலைவாணி நீயே வச்சுக்க, ஏன் உதாரணத்துக்கு நீ அப்படியே வீட்டில் தனியா இருக்கும் போதும் அப்போ உள்ள ஃபீலும், வீட்டில் அம்மா தங்கச்சிலாம் இருக்கும் போதும் ஒரு ஃபீலும் என்னது வித்தியாசம் இருக்கும். சரியா? இப்போ தனியா இருக்கும் போது என்ன ஃபீல் வரும்? தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கா? சீதா எங்க பாருங்க, சரி கேட்டா வழங்குதா? தனியா இருக்கும் போது அந்த ஃபீல் என்ன, ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு மாதிரி சில அப்பதான் என்னமோ யோசனை வரும். சம்டைம் வயதில் முதியவர்கள் தனியா வீட்டில் இருக்கும்போது நிறைய பயங்கள், எல்லாத்தையும் குறித்தும் பயம் வரும். அப்பதான் ஆனா குடும்பத்தோட எல்லாரோட ஜாலியா பேசி சிரிச்சு அந்த ஃபீல் வேற. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்க தனியா இருந்த கூட உங்க கூட அவர் நிக்கிற அந்த உணர்வை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எங்க டிராவல் பண்ணாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உறுதியே தேவ பிரசன்னம் அவங்க கூட இருக்கிறது தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்குள்ள உறுதியே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது தான். நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He no more outside, வெளியில இல்ல.
மோசே கேட்கும் போது சமூகம் இருந்தால் போதுன்னு கேட்குறாரு. நீங்கள் என் கூட வந்தால் போதும், இல்லை நான் போக மாட்டேன்றாரு. ஆனால் இயேசு நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆவியின் வல்லமை ஊற்றப்படும், பரிசுத்த ஆவியால நீ நிரப்பப்படுவ, சாட்சியா எழுப்புவ, சத்திய ஆவியான ஒரு வழி நடத்துவார். You get impartation from the Holy Spirit. பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுவீங்கன்னு சொல்றேன். அப்போ இன்றைக்கு விளங்கிக் கொள்வோம், தேவன் அதிகமாய் நம்மளை நிரப்பி நடத்துறதுக்கு ஆசையா இருக்க. மூன்றாவது கடைசியாக, God's presence brings favor. தேவ பிரசன்னமானது ஒரு தயவை கொண்டு வரும், கிருபையை கொண்டு வரும், ஒரு இரக்கத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துலலாம் அவருடைய பிரசனம், அந்த இடத்துல எல்லாம் நீங்க தயவை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு தயவு உங்கள் மேல. எந்த இடத்துல போய் ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது, ஒரு அதிகாரியை போய் பார்க்கும் போது, ஒரு பிரச்சனையில இருக்கும் போது, அது என்ன மாதிரியான சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டுமே, ஒரு கம்பெனி பிரச்சனையா இல்ல whatever it is, அந்த தயவு அப்படியே நீங்க ஃபீல் பாப்பீங்க. யா, God's presence brings favor. 17வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா 17 சொல்ற, and the Lord said to Moses, I will do the very thing you have asked, because I'm pleased with you and I know you by name அப்படின்னு சொல்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். மோசேட்ட சொல்ற ஆண்டவரே, I found favor, you have found favor, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு சொல்ற. நீ கர்த்தர் நம்மளை பார்த்தா சொல்றார், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது ஃபாதருடைய பார்வை, பிதாவானவருடைய கிருபையும் அவருடைய தயவும் உங்கள் மேலே எப்பொழுது இருக்கு. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. God's presence brings divine favor and blessings. அகந்த ஒரு என்னது, ஒரு பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தையும் என்னது விடுதலையும் நமக்கு கொடுக்க முடியும். Moses found grace in God's sight because of his relationship with God. இந்த ஃபேவர் எப்படி வந்தது, இந்த கிருபை எப்படி மோசே கிடைத்தது? அவரோட உறவு, தேவனோட இருந்த உறவு, அவரோட நடந்த, அவரோட பயணிற்ற உறவு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோட தயவை பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்மளோட உறவு, கடவுளோட நீங்கள் நான் வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவரை பிடித்து அவர் அனுபவித்து நடக்கிற உறவு. கர்த்தர் மோசேயா ரொம்ப வித்தியாசமா நடத்தினார். கர்த்தர் அவர் சொன்ன பிரகாரமாய் அநேக வெற்றி ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசே கர்த்தர் அவர் பார்க்கிறாராங்க, கண்களில் தயவு கிடைத்தது, தேவனுடைய கிருபை கிடைத்தது. அவருடைய சமூகம் நம் முன்னே செல்லும் போது நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு வெற்றி தான். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட கோலியாத்கள் வந்தாலும், ஜெயன் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் உங்கள் கூட நிற்கும் போது கிருபை உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு ஜெயம் கிடைக்கும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். இந்த மாலை வேளையில இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய சிந்தையில் இருக்கட்டும். அவரோட நடப்போம், அவருடைய சமூகத்தில் நம் முன்னே வரட்டும். அந்த பிரசன்ஸ் நம்மளை எப்போது நடத்தட்டும். நம்ம சொன்னது போல, எப்படியாக ஒரு பிள்ளைக்கு தன் தகப்பன் கூட இருக்கிற அந்த பிரசன்ஸ் முக்கியமோ, தாயோ தந்தையோ கூட இருக்கிற அந்த பிரசன்ன, அந்த காரியம் முக்கியமோ, அந்த பிரசன்ஸ் அவர் கூட இருக்கிற அனுபவம் முக்கியமோ, அதே போல நமக்கும் இன்னைக்கு தேவ சமூகம் நம் முன்னே செல்வது முக்கியம். பரிசுத்த ஆவியானவன் நிரப்பி நடத்துகிற அனுபவம் முக்கியம். இந்த மாலை வேளையில் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். Make God's presence priority in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனம், அவருடைய சமூகத்தை முக்கியமாக கருதி ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு என்னை நிரப்பி நடத்துங்கப்பா, என்னை நிரப்புங்க என்று trust in his guidance, அவருடைய வழிநடத்தல நம்பிக்கை கொள்வோம். நம்மளுடைய சொந்த காரியங்கள், சொந்த பலம் அல்ல, சொந்த ஞானம் அல்ல, சொந்த அறிவு அல்ல, ஆனால் தேவன் என்னை நடத்துகிற அனுபவம் இன்றைக்கு உண்டாகட்டும்.
seek to live in a way that reflects his presence. அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். Distinguishes us. நம்மளை வேறுபடுத்தி எடுக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பிரித்து எடுக்கட்டும். அவருடைய சமூகம் நம்மளை முன் சென்று நம்மளை நடத்தட்டும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நாம் ஜெபித்து நம் கூட்டத்தை முடிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஜனங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது அவருடைய பிரசன்னம். அப்படியே வேறுபடுத்தி காட்டுது. ஜீலே வச்சு அவருடைய பிரசன்னம் நம்மளை வேறுபடுத்தட்டும், பிரிக்கட்டும். இந்த இடத்த விட்டு நீங்கள் போகும்போது நான் வித்தியாசமானவன், என்னை தேவ ஆவியானவர் என்னை வேறுபடுத்தி இருக்கார், பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்கள் பிரித்து எடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாந்தாராபா காலாந்தாராபா ராந்தாராபா ஷாதபிகோட பிரேயர் ஷாதாராகாலாந்தாராபா. ஒரே நிமிஷம் அப்படி ஆண்டவரே உங்க சமூகம் என்னோட இருக்கட்டும். இந்த ஆவியானுடைய பிரச்சனைக்குள்ள இருந்து என்னை நடத்தட்டும் அப்பா. ஆவியானவரை நடத்துங்க, ஆவியானவரை நடத்துங்க, ஆவியானவரை நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியாந்தாராமா ஷாதாராகாலாந்தாராபா. Thank you Jesus. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் கூட வருகிற பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் மோசே அதிகமாய் வாஞ்சித்தார். மோசே அதிகமாய் தேவ பிரசன்னம் வாஞ்சித்தார். உங்க பிரசன்னம் என்னை வேறுபிடிக்கட்டும், வித்தியாசமாய் காட்டட்டும். ஓ எஸ், ஆமென், 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 ஆமென். வேண்டாம் என்று ஓடிய பின் தூரத்தி என்னை அழைத்திட்டதே. வேண்டாம் என்று நான் ஓடிய பின் தூரத்தி என்னை அழைத்திட்டதே. இன்னைக்கு நம்மளுடைய பயணம் வெகு தூரம். தேவ சமூகம் நம்ம கூட வரணும், தேவ ஆவியானவர் கூட வரணும். ஹல்லேலூயா. ஷாதாராகாலாந்தாராமாராதா, ஷாதாராமாகாலாந்தாராமாராதா. சேர்ந்து பாடுவோம். பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னம். அப்படியே ஒப்பு கொடுப்போம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில தாசனாகிய மோசே சமூகத்தில் கேட்டது போல சமூகம் என் முன்னே செல்லட்டும், சமூகம் என் முன்னே வரட்டும். ஆண்டவரே, என் மோசே இடத்துல சொன்னது போல மோசே பிரசன்னம் என் சமூகம் முன்னே வரும். மோசே பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால உன் மேல நான் அன்பு கூர்ந்ததுனால, உன்னை நான் நேசித்ததுனால, நீ எனக்கு உண்மையாயிருந்ததுனால என் சமூகம் வரும். முன்பதாக இருந்து உன்னை எல்லா தடைகள் உடைத்து நான் வழி நடத்துவேன். இந்த மாலை வேளையில கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்த பிள்ளைகள்
தேவ அன்புல நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகம் நம் முன்னே வரும். எதை குறித்தும் அஞ்சாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவர் சமூகம் முன்னே உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களை நடத்துவார். அவர் தயவை உங்கள் மேல வைத்து நடத்துவார். அப்பா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உங்க பிரசன்னம் இருந்து நடத்தும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய சுகம், தேவ பலன், தேவ சமாதானம் இருந்து நடத்தும் ஆசீர்வதிக்கிறோம். அன்பான இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த